ஹலோ கைஸ், இன்னைக்கு ஒரு இசக்கி அனிமே தான் நம்ம பார்க்க போகிறோம். டேட் இஸ் a ஹீரோ, மாம் இஸ் a ஸ்பிரிட் அண்ட் ஐ எம் ரீஇன்கார்னேட்டர் இப்படின்னு ஒரு இசக்கி அனிமே தான். இந்த இசக்கி அனிமே உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஸ்டோரி கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, ஆனால் போக போக இது உண்மையிலேயே அருமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த அனிமையை பற்றி ஒன்லைனில் சொன்னால் டைட்டிலில் வர மாதிரி தான் அப்பா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹீரோ, அம்மா வந்து ஒரு காடஸ் மாதிரி, ஒரு ஸ்பிரிட் காடஸ்னே வச்சுக்கோங்க. மூணாவதா அந்த சின்ன பொண்ணு. இந்த சின்ன பொண்ணு இருக்கால, அவளும் ஒரு ரீஇன்கார்னேட்டரு. அவகிட்டயும் பயங்கரமான பவர்ஸ் எல்லாம் இருக்கும். என்ன பவர்ஸ் எல்லாமே நம்ம எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே டேன் பால் அப்படின்னு ஒரு கிங்டம் பத்தி தான் சொல்றாங்க. இந்த கிங்டம் பல காலமா எந்த விதமான வாரம் இல்லாம ரொம்ப பீஸா அமைதியா வாழ்ந்துன்னு இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் வெள்ளம் மாதிரி மாஸ்டர்ஸ் உள்ள வந்து பயங்கரமா அந்த சிட்டியை தாக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்ன, அந்த கிங்டமோட கிங்கு, அந்த கிங்டம்லயே பெஸ்டான ஸ்பிரிட் விசார்ட்ஸை கூப்பிட்டாங்க. ஏன்னா அப்பதான் அந்த மாஸ்டர்களை தோக்கடிக்க முடியும். ஆனா என்ன பண்றது, மாஸ்டருங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும். அவரால் அங்க அவளைக்கும் எதுவுமே பண்ண முடியல. அதனால கூட அந்த ஸ்பிரிட் லேடி கிட்ட அவரு சொன்னாரு, தயவு செஞ்சு உன்னோட முழு ஸ்ட்ரென்த்தோட பவரை யூஸ் பண்ணு, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. எவ்வளவு தூரம் அவரு சொல்லும் போது அங்க அதே மாதிரி அந்த லேடியும் பண்ணா. அதனால அங்க இருக்கிற மாஸ்டர் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஆனா அவரு எல்லா ஸ்ட்ரென்த்தையும் இங்க போட்டனால அவரு இறக்குற நிலைமைக்கு போனாரு. அந்த மாதிரி டைம்லயும் அந்த லேடி விடவே இல்லை. அழுதுங்கன்னே சொன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை சாக விட மாட்டேன். அதனால அந்த லேடிக்கு வேற வழி இல்லாம ஸ்பிரிட்ஸோட உலகத்துக்கு அந்த பர்சனை கொண்டு போயிட்டா. அன்னைக்கு அவங்க பண்ண வேலையால அந்த நாட்டோட அமைதி அது திரும்ப வந்துச்சு. அவங்க தான் அந்த நாட்டுக்கே இதுக்கப்புறமும் ஹீரோவா இருந்தாங்க. ஆனா என்ன விஷயம், அவங்க அந்த உலகத்துக்கு போனதான், ஆனா அதுக்கப்புறம் அந்த ஹீரோ திரும்ப வரவே இல்லை. என்னது, இப்போ வரைக்கும் அந்த ஹீரோ வரலையா? ஆமா கண்ணா, இன்னுமா ஒரு வரல. இதை கேட்கும் போது ஒரு சின்ன பொண்ணு அவங்க கேக்குறா, அப்பா இப்போதைக்கு அவரு வந்திருக்கணும் இல்லையா? ஆனா அவளைக்கும் பதில் சொல்லாம அங்க இருக்கிற பொருளை தான் அவரு வாங்குறாரு. இப்போ அந்த பொண்ணு விடாம கேக்குறா, ஆமா எவ்வளவு நேரத்துக்கு இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ண போறீங்க? வீட்டுக்கு போலான்னு போகும்போது அங்க இருக்கிற ஆளுங்களும் தப்பி தவறி அந்த பர்சனை பாத்துறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது இது அந்த ஹீரோவே தானே. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. அட லார்ட் ரோவல், இது நீங்களா? நல்ல வேலை, உங்களுக்கு எதுவுமே ஆகலையே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஆனா கண்ண முடி திறக்கிறதுக்குள்ள நம்ம ஆளுங்க அப்படியே அங்க மறைஞ்சு போயிடுறாங்க. ஒரு சைடு சின்ன பொண்ணு ஆலனும் கேட்குறா, ஆமா இதை சொல்லிடலாம்ல நீங்களே, உனக்கே தெரியும் என்ன அவங்க ஹீரோவை பார்க்குறாங்க. அதனாலேயே நான் என்னதான் கன்சல்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் எதுவும் அவங்க கேட்கவும் மாட்டாங்க. அதனாலேயே எனக்கு பிடிக்கல. நீங்க கேட்ட மாதிரி தான் இந்த ரோவல், அதாவது எங்க அப்பா, நீங்க கதையில ஆல்ரெடி கேட்ட மாதிரியே இவர் ஒரு ஹீரோ தான். ஒரு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஸ்ட்ரென்த்தை சண்டையில இருந்துட்டாரு. கதையில எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவரோட ஸ்ட்ரென்த் ரெக்கவர் ஆக பல வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா உண்மையிலே அப்படி இல்லை. எங்க அம்மா குயின் ஸ்பிரிட், அவங்களோட ஹெல்ப் மூலமா ஒரே வருஷத்துல அவங்க ரெக்கவர் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே லவ்ல விழுந்தாங்க. அங்க ஒரு ஒப்பந்தம் மாதிரி மேக் பண்ணாங்க. அதனால எங்க அப்பா இப்போ பாதி ஸ்பிரிட்டாகவும் இருக்காரு. அதனாலேயே அவருக்கு ஸ்பிரிட்டுக்கான பவரும் கிடைச்சது. ஆனா என்ன ஒண்ணு, அந்த பவர்னால அவரோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனாலேயே அவரு சில பல வருஷத்துக்கு அங்கேயே இந்த ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் இங்க வந்தாரு. என்னை பத்தி சொல்லணும்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் 8 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தேன். ஆனா இவங்களுக்கே தெரியாத விஷயம் என்னன்னா, நான் ரீஇன்கார்னேட் ஆகி தான் இங்க பிறந்தேனே. என்னோட பாஸ்ட் லைஃப்ல ஜப்பான்ல நான் ஒரு சயின்டிஸ்டா இருந்தேன். அங்க என்னோட வேலையை புது புது மெட்டீரியல் மேல ரிசர்ச் பண்றதுதான். அந்த மாதிரி வேலையை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு நாள் நான் இறந்து போயிட்டேன். அதனாலே என்னவோ தெரியல, இந்த மாதிரி ஒரு உலகத்துல நான் ரீஇன்கார்னேட் ஆயிட்டேன். எனக்கு 2 வயசு இருக்கும் போது என்னோட பவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனாலேயே ஏகப்பட்ட பிரச்சனையும் வந்துச்சு. அப்பத்துல இருந்து நானும் எங்க அப்பாவும் ஒன்னாதான் ட்ரைனிங்க பண்ணுவோம். ஆனா இப்போவும் அவரு கவலையா இருக்காரு. நான் டெலிபோர்ட் பண்றதை வர அவங்க பாத்துட்டாங்க. இது இன்னமும் தான் பிரச்சனையை கிரியேட் பண்ணும். ஆமா அப்பா, நீங்க எதுக்கு சொல்ல மாட்டீங்க இந்த மாதிரி நான் வந்துட்டேன், ப்ராப்பரான அப்பியரன்ஸை கொடுத்து ஹலோ அப்படின்னு சொல்லலாம்ல. அதனால பிரச்சனை சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க சேஸ் பண்ணியும் வர மாட்டாங்க. அங்க திரும்பவும் அதே பர்சன் வரா. இதை பார்த்தோன்னே அவங்க ஓட ஆரம்பிச்சுறாங்க. அப்பா நில்லுங்க, இவரு யாரு உங்களுக்கு தெரியுமா? என்ன இவரா? இவரோட பேரு ஆல்பர்ட். இவரு தான் என்னோட ஃபார்மரான பாடி கார்டு. அவங்க அப்பான்னு சொல்லும் போது அவரே ரொம்ப ஆச்சரியமா வராரு. இந்த பொண்ணு இருக்கால, இவ என்னோட டாட்டரு. பாரு முடி எந்த அளவுக்கு அழகா இருக்கு, அவளோட கண்ணு பாரு ஜுவல்லரி மாதிரி இருக்கா. இவ ரொம்ப கியூட்டா இருக்கால, பாரு பாரு ரொம்ப கியூட்டா இருக்கால. இதுக்கப்புறம் தான் ஆல்பர்ட் அங்க விஷயத்தையே சொல்றாரு. நீங்க வருவீங்கன்னு சொல்லி டியூக் வென்ட்ரிக் ஃபேமிலி அவங்களும் வெயிட் பண்ணிருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண விஷயத்தினால அவங்களோட குடும்பம் இந்த மாதிரி உயர்ந்த நிலைமைக்கு போயிடுச்சு. அதுக்கும் மேல உங்களோட எங்க பிரதர் லார்ட் சேவல், அவரு தான் இப்போ ஹெட் ஆஃப் த ஃபேமிலியா இருக்காரு. அதனாலேயே அவங்க திரும்பவும் வர சொல்றாங்க. ஆனா அவரு முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்படி எந்த விதமான நீடும் இல்ல. என்னன்னா சேவலோட ஒய்ஃப் ஹெஜில். என்னது நீ சொல்ற? அப்ப அந்த பொம்பளை அவ தான் சேவலோட ஒய்ஃபா?
ஆமா அதேதான். இப்போ கிங்கோ வேற சொல்றாரா அங்க எதுவுமே பண்ண முடியாது, அப்போனா என்னால வரவே முடியாது, அந்த பொம்பளை இருக்கும் போது கண்டிப்பா என்னால வீட்டுக்கு போக முடியாது. ஆனா இதை கேட்கும் போது ஹெலன் அங்க சொல்றா, அப்பா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, உங்களோட ஃபேமிலியை நீங்க மீட் பண்ண போக மாட்டீங்களா, உங்களோட சுச்சுவேஷன் அதை பத்தி எனக்கு தெரியல, ஆனா நீங்க நல்லா யோசிங்க, உங்களால தான் எல்லாருமே கவலைப்பட்டிருக்காங்க, கண்டிப்பா நீங்க போய் பார்க்கணும். ஆனா அவரு முடியாதுன்னு சொல்லுவாரா. இதனால அந்த பொண்ணு அழுவுற மாதிரி ஆக்டிங்க போறா. அப்பா உங்களை சுத்தமா எனக்கு பிடிக்கல, உங்களோட ஓன் ஃபேமிலியை கூட நீங்க பார்க்க போக மாட்டீங்க, நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன், உங்களை நான் வெறுக்கிறேன் அப்பா. இல்ல நீ வந்து அப்படி எல்லாம் சொல்லாத, அப்பா வந்து கேட்கறேன், நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன், நான் போறேன் பாக்குறேன். அப்போனா ஓகே. இதுக்கப்புறம் போகும்போதும் ஹெஜில் அந்த பொண்ணை பத்தி தான் அவன் கேட்கறான். ஆமா அவங்க யாரு, அவங்க இந்த கிங்டமோட செகண்ட் பிரின்சஸ் மாதிரி. ஆமா அவன் சொல்றது கரெக்ட் தான். அது போக எனக்கும் அவ ஃபியான்சேவா இருந்திருக்கா இதுக்கு முன்னாடி. என்ன ஆச்சுன்னா நான் பேட்டிலுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எங்கேஜ்மெண்ட் ஆக வேண்டியது, ஆனா அந்த எங்கேஜ்மெண்ட்டை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கே தெரியாது பேட்டிலுக்கு போனக்கு அப்புறம் என்னால உயிரோட இருக்க முடியுமா இல்ல இருக்க முடியாதான்னு. அதுக்கப்புறம் தான் அநேகமா என்னோட பிரதர் மாட்டிக்கினான்னு நினைக்கிறேன். அதேதான். அப்போனா நீ என்ன சொல்ல வர, அந்த பொம்பளைய நான் தோத்தணும் அப்படின்னு சொல்ற அதானே. ஏன்னா அவளாலேயே அந்த ஃபேமிலி இன்னமும் நாசமா போகுது, முக்கியமா ஃபினான்ஷியலா. அதனால அங்க ரோவலும் சொல்றாரு, வண்டியை நிறுத்துங்க, நான் வேற ஒரு இடத்துக்கு ஃபர்ஸ்ட் போகணும். அது ஒரு சர்ச்சு தான். அங்க ஒரு வயசானவரும் இருப்பாரு, வரும்போது ஏதோ வேற யாரோ அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அட லார்ட் ரோவல் நீங்களா இது? ஆமா இது நானே தான், ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். இப்பயே மேரேஜுக்கான டாக்குமெண்ட்டை நீங்க ரெடி பண்ணும், மார்ஷியல் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னா கண்டிப்பா நான் ரெடி பண்றேன், ஆனா இங்க நோபலும் இல்ல இப்படின்னு அவரு சொல்லுவாரா. ஆனா அதுக்குள்ள பின்னாடி அந்த பர்சன் வர, இதனால அவரு ரெடி பண்றேன்னு சொல்லி போக ஆரம்பிச்சிடறாரு. அல்லனும் கேக்குறான், ஆமா என்ன அப்பா இது மேரேஜா? அந்த இடத்துல மேரேஜுக்கு அங்க போறாங்க. அவரும் அங்க ஹோலி புக்கை வச்சு மேரேஜ பண்றேன்னு சொல்றாரு. ஆனா பார்ட்னரு அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், என்னால அவளை சமன் பண்ண வைக்க முடியும் இப்படி அவங்க சொல்ல அந்த பொண்ணு அவங்க சமன் ஆகுறா. டார்லிங் நான் சுத்தமா யோசிக்கல ஹியூமன் உலகத்திலயும் நம்மளுக்கு இந்த மாதிரி வெட்டிங் ஏற்பாடுன்னு. நான் என்ன மன்னிச்சிரு, அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் இது இல்ல, பரவாயில்ல, அது ஒன்றும் எனக்கு பிரச்சனையா இல்ல. அந்த இடத்துல ஆல்பர்ட் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா அந்த லேடி ஒரு ஸ்பிரிட். ஆச்சரியமா வர அளவுக்கு பெரிய விஷயம் இல்ல ஆல்பர்ட், ஏன்னா நானே பாதி ஸ்பிரிட், அதனால எந்த விதமான அப்ஜெக்ஷனும் இல்ல, எங்களோட மேரேஜ் அது வந்து நடைபெறலாம். அட அப்பா நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. அங்க இதே மாதிரி மேரேஜ் வெற்றிகரமா நடக்குது. அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொல்றான், நான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயத்த கொடுக்கணும். அங்க சில பல கெமிக்கல் எலமெண்ட்டை வச்சு ரிங்க அவ ரெடி பண்றா. இது மூலமா உங்களோட இதயம் அது வந்து கனெக்டடா இருக்கும். அங்க அது மேல டைமண்டை வைக்கிறா. இது மூலமா சந்தோஷம் இன்னோசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இதே மாதிரி கெமிக்கலோட பிளெஸிங் எல்லாம் அங்க கொடுப்பாளா. இது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஸ்பிரிட்டோட சிஸ்டர்ஸும் பிளெஸிங் கொடுக்குறாங்க. அந்த இடமே ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த ஃபாதரும் அங்க அனௌன்ஸ் பண்றாரு, நீலேருந்து நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்க போறீங்க. நான் ஒரு ரீஇன்கார்னேட்டர், என்னோட எபிலிட்டி அது என்னன்னா என்னோட ஆசைப்படி கெமிக்கல் எலமெண்ட்டை எந்த விதமான பொருளாவும் மாத்த முடியும். ஆமாங்க அதுதான் என்னோட எபிலிட்டி. ஒரு வகையில இது என்னோட சீட் ஸ்கில் மாதிரியும் நீங்க வச்சுக்கலாம். அந்த இடத்துல இதே மாதிரி அவங்களோட மேரேஜ் முடியுது. அங்க வரும்போதே அவ சொல்றான், அப்பா நீங்க ரொம்ப கூலா இருக்கீங்க, கேட்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ஆனா ஒரு சைடு எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. என்ன ஆச்சு? சைட்ல ஆல்பர்ட்டை அப்படியே முறைக்கிறான். அங்க ஆல்பர்ட்டுக்கும் புரியுது, ஒரு பாவம் கங்க்ராச்சுலேஷன் சொல்ல வந்துட்டாரு. அதை அங்க சொல்றாரு, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறது நல்ல விஷயமா இருக்காது, சீக்கிரமா ஸ்பிரிட் உலகத்துக்கு போயிடுங்க, ஏன்னா அந்த பொம்பளை உங்களை பார்த்தா என்ன பண்ணுவா அது வந்து தெரியல, ஆனா கவலை வேணா, மிரர் வழியா உங்களால எல்லாத்தையுமே பார்க்க முடியும். அங்க இப்படி சொல்லிட்டு அவர் அங்க போறாரு. இருந்தாலும் அங்க விருப்பமே இல்ல, ஒரு சைடு இங்கதான் இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. என்ன பண்றது, போய் தானே ஆகணும், அதனால அவர் போயிடாரு. இந்த பக்கம் அவங்க மிரர் வழியா பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அவங்க போகும்போதே ஹெஜ்ல பத்தி நம்மளுக்கு சொல்றாங்க. ஹெஜ்லுக்கு நம்ம ஹீரோ மேல சின்ன வயசுல இருந்தே கண்ணு, எப்படியாச்சும் ஆடையணும் அப்படின்னு அப்பத்துல இருந்தே ட்ரை பண்ணா ஒரு வெறி மாதிரியும் சொல்லலாம். ஆனா நம்ம ஹீரோக்கு அவளோட நோக்கத்தை பத்தியும் நல்லாவே தெரியும். அதனாலயே அவரு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சாரு. ஒரு கரெக்டா 17க்கு வரும்போது அந்த டெம்பஸ்ட் மாஸ்டரோட வாரம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த டைம்ல எங்கேஜ்மெண்ட்டும் உடஞ்சு போச்சு. ஆனா ரிவெஞ்ச் கொடுக்கணும்னு சொல்லி அவளோட ராயல் ஃபேமிலிக்கான ஸ்டேட்டஸையே அட்வான்டேஜா பயன்படுத்தினா நம்ம ரோவெலியும் அவங்க அப்பாவையும் வாருக்கு அவர் சென்ட் பண்ணா. இங்க ரோவலோட அப்பா அவரோட உயிராங்க போச்சு. நம்ம ரோவல் அவரும் அவங்க சாகுற நிலைமைக்கு போனாரு. ஆனா நல்ல வேலை அந்த ஸ்பிரிட் அவங்க வந்து எப்படியோ காப்பாத்திட்டாங்க. அதனால அவரோட உயிருக்கு அங்க எதுவுமே ஆகல. போனதுல உண்மையை சொன்னா அவரு ரொம்ப மாறி போயிட்டாரு. இந்த மாதிரி அவரு ஸ்மைல் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. அந்த உலகத்துல அவருக்கு நிறையவே ஹாப்பினஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ரோவல் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு புரியுது உண்மையிலேயே அது கொடூரமான லேடி தான், அந்த லேடி கிட்ட நிறையவே வலி இருக்கு, அதனால தான் நீயும் மடங்கி இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு சைடு அவரோட பொண்ணை நினைச்சும் ஒரு பயம் வந்துச்சு. அந்த லேடிக்கு பொண்ணு நினைச்சு தெரிய வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அங்க அரேஞ்ச் மேரேஜ் இந்த மாதிரி விஷயத்தையும் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதை பத்திலாம் ஆளு இதுக்கு முன்னாடி யோசிச்சாரு. ஆனா அந்த அசிஸ்டன்ட் சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க,
அப்படியே சீன் பிரசன்ட்டுக்கு வந்து அங்க அவரு மன்னிப்பு கேட்கிறாரு. ஆல்பர்ட் உண்மையை சொன்னா அவளைக்கும் உன் மேல தப்பே இல்ல. நான் 10 இயர்ஸுக்கு நான் உன்னை அப்படியே அபேண்டன் பண்ணிட்டேன். அதனால தப்பு என் மேலதான் இருக்கு. இதே மாதிரி அங்க வர வழி முழுக்க அந்த பிளாக் இருக்குமா, அதை பார்த்தாலே எல்லாருக்குமே தெரியுது ஹீரோ வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சவனே எல்லாருமே அங்க கத்துறாங்க, கூச்சலிடுறாங்க. ஹீரோவும் ப்ராப்பரா வெல்கமா கொடுக்கறான். அங்க எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. பட்லரும் அவங்க வீட்டுக்கு வெளில வெல்கம் பண்றாங்க. இல்ல அந்த லேடியும் கத்திக்கினே வருது. அப்புறம் தான் அந்த லேடியை பத்தி தெரிய வருது. அந்த லேடி ஸ்டார்டிங்ல ஒல்லியாந்தா, இப்ப ஆளு அடையாளமே சுத்தமா தெரியல, அந்த அளவுக்கு மாறிட்டான். எனக்கு தெரியும் இது வந்து நீதானு. அட இது நீ அஜல், ஏன்னா நீ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க. என்ன பண்றது, என்னோட அப்பாவோட கட்டளையால உன்னோட தம்பிய மேரேஜ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்பவும் பாரு, என்னை தேடி அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்க, அதுக்கு ரொம்ப நன்றி. என்ன நீ இன்னமும் மறக்கல. இப்படி இவ சொல்ல மேல ஒய்ஃபுக்கு அங்க வயிறு எரியுது. பயங்கரமா அவங்க கொழுந்து விட்டு எறிறாங்க. அம்மா கொஞ்சம் கம்முன்னு அவங்க, எனக்கு வர காண்டுக்கு இங்கிலேருந்தே எரிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனா இப்போதைக்கு எதுவும் பண்ண விரும்பல. இந்த லேடிய நல்லா பாருமா, இந்த லேடி இருக்கால, இவ தான் உங்க அப்பாவோட எனிமிய. அப்போனா இந்த லேடி தான் அப்பா சொன்ன அந்த எனிமியா? இப்படி இவங்க சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஒரு வகையில இது ரொம்ப ஓவர் பவரான அனிமே. நம்ம ஹீரோ ரோவல் இருக்கான்ல, அவன் பயங்கர பலசாலி. சின்ன பொண்ணு எலன், அவளும் ரொம்ப ஸ்ட்ராங் தான். அது பத்தாதுன்னு அவங்க அம்மா, அவங்களும் ஒரு ஸ்பிரிட். இன்னமும் சண்டை ஃபைட் எதுவுமே காட்டல. போக போக தான் எல்லாமே வரும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. போக போக இன்னமும் காமெடியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.